நம்ம ஆண்டவர் யாருங்கிற பிக்சரை தான் நான் முதல்ல காண்பித்து கொடுத்தேன். நாம் குறை உள்ளவர்களா இருக்க அவர் கொஞ்சமும் விரும்பவில்லை. ஏன் இந்த பொறுமை நமக்குள்ள பூரண கிரியை செய்யணும்னா அப்பதான் வார்த்தைகளை உள்வாங்க முடியும், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். வார்த்தைகளை எவன் ஒருவன் உண்மையா ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் 100 மடங்கு பலன் கொடுக்கிறானோ. அந்த விதையாகிய வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை ஏற்றுக்கொள்ள நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த வார்த்தைக்குள் செல்ல விரும்புகிறேன். எதற்கு பொறுமை தேவை தெரியுமா? 2வது, காத்திருக்க. சங்கீதம் 40:1 வாசியுங்கள். 40வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for Jehovah. இந்த காத்திருக்க பொறுமை வேணும். 42வது சங்கீதத்தில் தாவீது ரிப்பீட்டடா சொல்லுகிற வார்த்தை 43லும் சொல்லுகிறார். 11வது வசனம் 42:11, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குறாய், தேவனை நோக்கி காத்திரு. இந்த காத்திருக்க பொறுமை வேணும். இல்லைன்னா நம்ம அவசரப்பட்டு வேற எதையாவது செய்வோம். பேதுரு கையில கத்தி வச்சிருக்கிறார். இயேசு கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே சோல்ஜர்ஸ் பிடிக்க வந்துட்டாங்க இயேசுவை, பட்டயம் இருக்கு வெட்டலாமா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் வெட்டுன்னு சொன்னாரா? வெட்டாதுன்னு சொன்னாரா? இல்ல. அவன் பேதுரு சைடுல ஜெபத்தை வச்சுட்டான். அவர் சைடுல பதில் வர்றதுக்கு முன்னாடி இவன் கத்தி எடுத்து நம்ம பிரேயர் லைஃபே இப்படிதான் இருக்கு. ஜெபத்துல வைக்க வேண்டியதெல்லாம் வச்சிருவோம். அடுத்து அவர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி கத்தி எடுத்து மனைவி கேட்காத இல்ல யாருக்கோ, ஆமே என்ன சார் கையில எவ்வளவு பெரிய தழும்பு, மனைவி காய்கறி வெட்டும் போது இடையில விழுந்துட்டேன். நம்ம ஜெபத்துல தான் வைக்கிறோம். நான் ஜெபத்துல வச்சு தான் செஞ்சேன். ஜெபத்துல வச்சு நீ என்ன செஞ்ச? நான் ஜெபத்துல வைத்து செய்தேன். ஜெபத்துல வைத்து நீ என்ன செய்த? பேதுரு மாதிரி தானே இருக்கிறோம். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே பட்டயம் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் வெட்டுன்னு சொல்லல, வெட்டாதுன்னு சொல்லல, அதுக்குள்ள எடுத்து வெட்டிட்டான். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தானே, என்கிட்ட கேட்டப்பா, நான் சொன்னதை கேட்டியா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதே எப்படி கேட்போம்னா தாவீது மாதிரி இல்லை. ஆண்டவரே நான் போலாமா, நான் அதை பிடிப்பேனா, இப்படி நம்ம கேட்டா ஒருவேளை நோ சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே வருந்தி அழைக்கிறேன், என்னோடு வருவீராக, என் கூட நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். தாவீது சவுலை தள்ளி கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது தான் இனி அடுத்து ராஜா என எல்லாருக்குள்ளும் தெரிந்து விட்டது. சவுலுக்கு நன்றாய் தெரிந்து விட்டது. எனவேதான் அவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். யோனத்தானுக்கும் தெரிந்து யோனத்தான் சொல்ற, எப்படியும் நீர் ராஜாவா இருப்பீர். இந்த நிலையில தான் சவுல் தாவீதை ராஜாவா இருக்க விடாதபடிக்கு அவனை அங்கும் இங்கும் துரத்தி கொண்டிருக்க ஒரு சூழ்நிலையில தாவீது கையில சவுல் அகப்பட்ட ஒரு நிலை வருகிறது. இந்த நேரத்தில் 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் அப்சாயி தாவீதோடு இருந்த அப்சாயி தாவீதை பார்த்து சொல்லுகிறார். 8வது வசனத்தில், இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், நான் ஒரே குத்தா குத்தட்டுமா அப்படி கேட்கிறான். அந்த இடத்துல நாம இருந்திருந்தா, அப்சாயே குத்து பாப்போம், நீயும் குத்து நானும் குத்துற, அப்படி இல்லை. தாவீது அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 26:10. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். என்ன ஜெபங்க இது?
சவுல் விட்ட தாவீதே இதே நிலைமை மாறி இருந்துன்னா, இப்போ தாவீது நீங்க நிக்கிற இடத்துல சவுல் நிக்கிறாரு, சவுல் படுத்திருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க கதை அதோட முடிஞ்சு. அப்சாயி சொல்லுகிறான், இந்த அபிசாயி நம்மளும் அப்படிதானங்க சொல்லுவோம், தாவீதை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, இதை விட்டீங்கன்னா முடிஞ்சு. அபிஷேகம் உள்ளவன் அவனுக்கு நிச்சயம் இருக்குங்க. எனக்குரியத ஒரு சவுல் அல்ல, 1000 சவுல் வந்தாலும் பறிக்க முடியாது. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் சொல்றார், இங்க பாருப்பா, கர்த்தர் அடித்து அல்லது அவர் காலம் வந்து மரித்து அல்லது ஒரு யுத்தத்தில் அவர் கதை முடிஞ்சு, இப்படி ஒரு காரியம் நடந்தால் ஒழிய நான் அவசரப்பட்டு எதையும் செய்யாத படிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நமக்காக அவர் ஒரு அவசரப்பட்டா என்ன நடக்கும் தெரியும்ல? ஆபிரகாம் கொஞ்சம் அவசரப்பட்டார், அது இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது அவசரப்பட்டதுனால. அதனாலதான் 99 வயது தாத்தா கிட்ட எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். வார்த்தை இருக்கு, விசுவாசித்து எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், அப்படி அல்ல. 86வது வயதில் ஆபிரகாம் விசுவாசித்தான். அடுத்த அதிகாரத்துல தான் ஆகாரோடு சேருகிறான். அவசரப்பட்டுட்டான். ஏங்க, வாக்கு தந்தது கர்த்தரானா ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருங்கள். யாக்கோபு 5வது அதிகாரத்திலே யோபுவின் பொறுமையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்துல, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும். இன்னைக்கு நம்ம அவசரப்படும் போது நம்ம எதை பார்க்க மாட்டோம் தெரியுமா? அவருடைய பினிஷ்ட் ஒர்க்கை பார்க்க மாட்டோம். எங்க ஒரு ஒர்க் பினிஷ் ஆனாதாங்க நமக்கு சாட்சியே இருக்கு. 23வது அதிகாரத்தில் யோபு சொல்றாரு, அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்யதும் காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒண்ணு செய்யறாருன்னு தெரியுது. யோபு வெயிட் பண்றார். யோபுவின் பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ பொறுமையா இருப்பா, நான் செய்யறேன்பா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நான் அவசரப்பட்டு ஒன்றை செய்வேன் என்றால் அவருடைய அந்த finished work, அந்த செயலின் முடிவை நான் பார்க்காம போயிடுவேன். என் வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒன்று செய்யறது நல்லா தெரியுது, அந்த செயலின் முடிவை நான் பார்க்காம போயிட்டேன்னு வைங்களேன், நான் இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லவே முடியாதுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்யறார், அதனாலதான் நிக்கிறோம், நிர்மூலமாகாம இருக்கிறோம். அந்த ஒர்க் பினிஷ் ஆகிறத கொஞ்சம் நீங்க பார்க்க ஆரம்பிங்க. 1வது அதிகாரத்தில் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் சொல்ல முடியுமா? ஏன்னா எவனோ ஒருத்தன் கேட்டா சரிங்கிறாரு, அப்படிதானே இருக்கு. நீர் அவனை தொடுவீரானால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிற. அப்படி இருந்தும் சரி, நான் அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில இருக்கு. என்னாண்டவர் இது? அது போதாதுன்னு திருப்பி நீர் அவனை தொடுவீரானால் இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். எப்படி ஆண்டவரை கொடுக்குறீங்க நீங்க? எப்படி ஆண்டவரை இதை விட்டுட்டீங்க? இப்படிதான் எனக்கு கேட்க தோணும் அந்த சாப்டர்லாம் படிக்கும் போதெல்லாம். ஆனா இங்க யாக்கோபை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அவர் மிகுந்த உருக்கமும் இத என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தர் யார் தெரியுமாப்பா? நம்பினவனை அடிக்கிறவர்னு சொல்லக்கூடாது,
யோபுவின் 42வது அதிகாரம் பார்க்கலன்னு வைங்களேன், அந்த 1வது அதிகாரம் மட்டும் இந்த பைபிள்ல வச்சு கொடுத்திருந்தா நம்ம எப்பவோ இந்த விசுவாசத்தை விட்டு ஓடி இருப்போம். எல்லாம் தருவாரு, தந்துட்டு ஒரே அடி போ மொத்தமா கொடுப்பார். இல்ல, அவருடைய செயலின் முடிவு அது என் லைஃப்ல நிறைய செய்யறார். அதனாலதானே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிறார், வார்த்தையை தரார், அதிசயங்களை காண பண்ணுகிற, எல்லாமே நடக்குது. ஆனா அந்த finished work, அந்த என்னை பூரணனாக்க, என்னை நிறைவுள்ளவனாக்க, எனக்கு இனி ஒண்ணுமே குறைவில்லை என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்த என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது. ஹalleluya. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ், எலிசா மரண படுக்கையில் இருக்கிறார். அவருக்கு வியாதியில மரண படுக்கையில் இருக்கிறார் எலிசா. எலிசாவை பார்க்க போறார். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 13வது அதிகாரம் பார்க்கப்ப எலிசாவை பார்த்ததும் 14வது வசனத்துல யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து அழுது. சிலர் அழுகிற அழுகையில நம்ம சீக்கிரமே அனுப்பி விட்டுருவாங்க. அவரே மரணப்படுக்கையில அப்படியே இருக்கிறார். இது மேல போய் பொத்துன்னு விழுந்து, எத்தனை கிலோவோ தெரியல. ராஜா வேற, அப்ப ஆளு கொஞ்சம் வெயிட்டா தான் இருப்பாரு. தயவு செய்து எலிசா அவனை பார்த்து இந்த வார்த்தைகளை கவனிங்கள். நான் வாசிக்கிற வேகமா, டைம் போயிட்டு. எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும்ங்கிறான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் யோவாஸ் பிடிக்கிறான். அடுத்த வசனம், உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரின் நின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முடியறிப்பீர் என்றான். இதுவரை நல்லா போயிட்டு இருக்கு. பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்தான் என்றல்ல, அடித்து நின்றான். வேர்ட் பை வேர்ட் கவனிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர். இது படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்ல? நல்ல கவனிங்க. இதுவரை சொன்னதையே செஞ்சிட்டு இருந்தியே யோவாசே, இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னார்? அடியும் சொன்னார். ஒன்னு நீ ஒரு வாட்டி அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எத்தனை வாட்டி அடிக்கணும்னு கேட்டிருக்கணும். இவன் அடித்து நின்றான்னா டக் டக் டக்குன்னு அடிச்சுட்டு இப்ப நிக்கிறான். ஆமா, எத்தனை வாட்டி அடிக்கணும்? எல்லாத்தையும் பொறுமையா இருந்து செஞ்சுட்டு சில இந்த இடத்துல எலிசா 3 வாட்டி அடியும் சொன்னா ஒரு வாட்டி அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எத்தனை வாட்டி அடிக்கணும்னு கேட்டிருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா கூட, ஏன்னா எல்லாமே சொல்றபடி செஞ்சுட்டே இருக்கிறான். அம்புகளை பிடிக்கிறான், கையவையும் வைக்கிறான், ஜன்னல திறக்கிறான், எய்கிறான், அடுத்த அம்புகளை எடு, எல்லாமே சொல்லபடி செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்ததும் அவனுக்குன்னு தோன்றதை செய்ய ஆரம்பிக்கிறான். நான் என் வாழ்க்கையில ஒரு 10 ஸ்டெப் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 5 ஸ்டெப் அவர் சித்தப்படி நான் வந்துட்டு 6வது ஸ்டெப் எனக்குன்னு தோன்றபடி நான் செய்யறேன் தெரியுமா? அந்த இடத்துல கோபம் வருகிறது. யாருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, எலிசாவே மரண படுக்கையிலிருந்து இவனுடைய வெற்றிக்காக போராடிட்டு இருக்கிறார். உன் வெற்றிக்காக நான் போராடும் போது நீ உனக்கு தோன்றினபடி செய்வாயானால் 3 முறை அடித்தான் என்றல்ல, அடித்து நிக்கிறான். இப்படி பாக்குறான். இவர் என்கிட்ட 3 தடவை சொல்லி அடியும் தானே சொன்னார். நான் எத்தனை தடவை அடிக்கணும்? அதை நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்கணும். கொஞ்சம் பொறுமையா நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களே தெளிவில்லாமல் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க கூடாது.
தெளிவு இல்லாம நமக்கு நிறைய தோணும் கரெக்ட்னு. ஏன்னா இதுவரை செஞ்சது எல்லாமே கரெக்ட், இதுக்கு முந்தின இது செஞ்சது கரெக்ட். எலியா சொல்றாரு இது ரட்சிப்பி நம்பு அப்படிங்கிறார். அவ்வளவுதான், பலன் வந்துட்டு அடுத்து நம்ம பண்றது கரெக்டா தான் இருக்கும். பேதுரு நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறார். ஏய், மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலப்பா, அவரே வெளிப்படுத்துறார். பேதுரு நினைச்சார் இனி நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது, எனக்கு பின்னாக போ. சாத்தானே, ஒரு காரியம் நமக்கு வாய்க்கப்படும் போது அடுத்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு காரியம் நமக்கு செட் ஆகும் போது அடுத்த காரியத்துல தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரட்சிப்பி நம்பு. இப்ப அடுத்து மரண படுக்கையிலிருந்து போராடுறாரு. அம்புகளை பிடித்தான், தரையில அடியும். ஒண்ணு அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எத்தனை வாட்டி அடிக்கணும் கேட்டு இது 3 முறை அடித்து நிக்கிறான். அடி பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் இன்னும் 2 வாட்டி அடிக்கணும். அவன் மட்டும் கேட்டிருந்தா சொல்லிருப்பார், ஒரு 5 வாட்டி அடிப்பா. அடிச்சுட்டேனா கம்ப்ளீட் ஆயிரும். சீரியரை தீர முறிய. இதுதாங்க தேவன் என்கிட்ட விரும்புறது, தேவன் நம்ம கிட்ட விரும்புறது. போன மாசம் ஒரு போராட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டு அடுத்த மாசம் இன்னொரு போராட்டத்துக்குள்ள போறத கர்த்தர் விரும்பல. எத்தனை நாள் இந்த வேதனையை நீ சுமந்து கொண்டிருப்ப, எத்தனை நாள் இந்த சோதனையை நீ சந்தித்து கொண்டிருப்ப. என்னைக்கு நீ வெளியே வந்து நான் சேனைக்குள் பாய்ந்தே மதிலை தாண்டினேன், எனக்கு குறித்த உயர்ந்த ஸ்தலத்திலே நான் வந்து நிக்கிறேன், என்னைக்கு சொல்ல போற? என்னைக்கு யுத்தம், என்னைக்கும் பிரச்சனை, என்னைக்கும் கண்ணீர், என்னைக்கும் போராட்டம், கோபம் வருது அவருக்கு. இதுவரை எல்லாமே ஏன்னு கூட கேட்கல இந்த யோவாஸ். ரொம்ப வேதனை. ஒரு காரியம் தவறுறான், அவனுடைய வாழ்க்கையில் அந்த பூரணம் அங்க நஷ்டமாகுது. இதுக்குதான் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவரே கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திரு, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்? இதுவரை எல்லாமே அவர் சொன்னபடியே செஞ்சு வந்துட்டு ஒரு இடத்துல நமக்கு தோன்றது செய்யறோம் தெரியுமா? இவ்வளவு செஞ்சதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ரட்சிப்பி நம்பை கூட உன்னால அனுபவிக்க முடியாம போயிட்டேயோ வாசே. எல்லாம் செஞ்சு செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்னா பார்த்து செஞ்சு ஒரு காரியத்துல அவருடைய விருப்பத்தை வைக்காம நமக்கு தோன்றதை செய்யறோம். அப்படி மட்டும் செஞ்சிடவே கூடாது. ஒரு காரியம் வாய்க்கப்பட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம் தெரியுமா? அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப், வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வேணாலும் சம்பவிக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, எதுக்கு பொறுமை தேவை தெரியுமா? சகிக்க. எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஹல்லேலூயா, சகிக்க பொறுமை வேணும். 1 தெசலோனிக்கேயர் 3:3 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம், வாசிங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்மை தேவன் நியமித்திருக்கிறார். நமக்கெல்லாம் நியமித்தது ஒண்ணுதான் தெரியும், ராஜாக்களாக. இதை விட்டா நமக்கு வேற பாட்டு வராது. இந்த வேர்டை நல்ல கவனிங்க. அழைக்கப்பட்ட சபையே நம்மை கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறது எதுக்கு தெரியுமா? உபத்திரவங்களை. உலகோர் பகைத்திட்டால் என்னை உற்றால் நிந்தைகள் சுமந்திட அப்போ நான் சகிக்கிறேனா? என்ன அவர் அப்பாயிண்ட் பண்ணார் தெரியுமா? அதை நான் கனப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம். நான் சகிக்காம செயல்படுகிறேன் என்றால் நான் அவர் என்னை எதற்கென்று நியமித்தாரோ அதை நான் கனவீனப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம்.
இதற்கென்றே நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். சோதனையை சகிக்கணும். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா. அநியாயத்தை சகிக்கணும். 1 கொரிந்தியர் 6:7 பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்றீங்க. அதாவது அவன் எனக்கு நஷ்டப்படுத்தினான், நான் அவனுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கணும். அவன் எனக்கு அநியாயம் செஞ்சான், நான் அவனுக்கு அநியாயம் செய்யணும். இது குற்றமா இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி செய்கிறதை விட அத கொஞ்சம் சகிச்சுட்டா, இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு தான் என்ன தேவை தெரியுமா? பொறுமை. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பொறுமையை கேட்க தேவன் பொறுமை தருவாராக. சகிக்கணும். இயேசு எப்படி சகித்தார் தெரியுமா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு. நான் இங்க சகிச்சிட்டா சந்தோஷம், சகித்தால் சந்தோஷம், சகித்தால் சந்தோஷம், சகித்தால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகித்தால் சந்தோஷம். சிலர் பார்க்கறாங்க, உங்களை தான் சகிச்சுட்டே இருக்கிற 2 மணிக்கு. சகித்தால், புருஷர்களே வீட்டில் போய் உங்க மனைவிகளை பார்த்து சொல்லுங்க, சகித்தால் சந்தோஷம். மனைவிகளே போய் சொல்லுங்க, சகித்தால் சந்தோஷம். சில இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சகித்தால் சந்தோஷம். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 3:11 எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். என்ன வேர்டுங்க இது? எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். 2 தீமோத்தேயு 3:11 இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். சகித்தால் விடுதலை, சகித்தால் சந்தோஷம், சகித்தால் விடுதலை. நீ சகிச்சுட்டேன்னா உனக்கு டெலிவரன்ஸ். எனக்கு சகிக்கணும். நான் ஆண்டவரே, என்ன ஏன் ஆண்டவரே இவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க? கர்த்தர் அதுக்கென்றே உன்னை அப்பாயின்ட் பண்ணி இருக்கிறார். அது இந்த வேலைக்கு போற தம்பிங்கள்ட்ட கேட்டதான் கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு. ஏய், அண்ணாலே பெனினால வச்சிருக்கிறேன், சகிச்சுக்கோ. ஆமே. சகிக்க, சகித்தால் சந்தோஷம். எபேசு சபைக்கு சொல்லுகிற உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ சகித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். 4வது, நியமித்த ஓட்டத்தை ஓட பொறுமை தேவை. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். நியமித்த ஓட்டத்தை ஓட. ஏனென்றால் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற. அப்போ எப்படியாவது நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்துல அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற டைம்லையாவது தள்ளி விடணும் என்பது சாத்தானுடைய நோக்கம். சாத்தான் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்டான் என்று அந்த 3.5 வருஷ ஓட்ட முடிவில் பேதுருவை பார்த்து கர்த்தர் வான் பண்றார். 3.5 வருஷ ஓட்ட முடிவில் யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று இருக்கு. பாருங்கள், எல்லாத்திலையும் கூட நின்னான் யூதாசு. இந்த ஒரு இரவு மட்டும், இந்த ஒரு நைட்டு மட்டும் யூதாசு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பானா, அங்க பேதுரு யோவான் யாக்கோபு வரிசையில் இருந்திருப்பானே.
இவ்வளவு பொறுமை. இந்த தப்பு தானே, இன்னைக்கு தானே, இந்த ஒரு நைட்டு தானே தப்பு பண்றேன், நாளைக்கு சரியாகாது. நம்ம இப்படி சொல்லி 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 நம்ம ட்ராக் மாறிட்டோம். ஓடிட்டு தான் இருக்கிறோம், ட்ராக் மாறிட்டோம். எங்க பிளாட்ஃபார்ம்ல, ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல பயணிக்கிறவர்களும் இருப்பார்கள், வழி அனுப்பி விடுகிறவர்களும் இருப்பார்கள். 2 பேர் கையிலையும் டிக்கெட் உண்டு. ஒரு ஆள் டிக்கெட் வந்து டிராவல் பண்றதுக்கான டிக்கெட், இன்னொரு டிக்கெட் வந்து அங்க நிக்கிறதுக்கான டிக்கெட். எப்போ டிஃபரன்ஸ் தெரியும் தெரியுமா? 6 மணி ட்ரெயின் எடுப்பாங்க பாருங்க, அப்பதான் வித்தியாசம் தெரியும். அந்த ட்ராக்ல இவங்க மட்டும்தான் போவாங்க. இது போலதாங்க இருக்கும். நம்ம எல்லாம் நம்ம சேர்ந்து தானே நிற்கிறாங்களோ, சேர்ந்து தானே ஆராதிக்கிறோம். அவங்க போற சர்ச்சு தானே நம்ம போறோம், அவங்க ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா நமக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் அல்லவா? பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுவார், நீ இள வயதுல இருக்கும்போது உன் இஷ்டப்படி நடந்தா. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல, நீ முதிர் வயதாகும் போது வேறொருவன் உன் அறையை கட்டி கொள்வான் என்று சொல்லி இவ்விதமாய் மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக தேவன் இப்படி சொல்லும் போது என்னை பின்பற்றி வா என்கிறார். 20வது வசனத்தை வாசிங்க. பேதுருவை பார்த்து சொல்றார், இங்க பாருப்ப, உன் ட்ராக் இப்படிதான் இருக்க போகுது, நீ ரத்த சாட்சியா மறிக்க போற, உனக்கு நான் இப்படிதான் ட்ராக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பேதுரு ஆமேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படியே பார்க்கிறார். யார தெரியுமா? யோவான். ஆண்டவரே, இவங்க அதையும் ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம். அவன் எப்படி சாவானு இதான் இவன் காரியம் என்ன? ஆமே. அது அர்த்தம் என்னன்னா, நான் எப்படி சாவேன்னு சொல்லிட்டீங்க, இவனை எப்படி சாவான்னு சொல்லிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அதை நினைச்சாவது நான் கொஞ்சம். சிலருடைய இதெல்லாம் அப்படியே அவங்க எப்படி செத்தாங்க, அப்படி எனக்கு இப்போ அதே வலிதானே வருது. சில கிருபை பெற்றவங்க அதுலேயே வந்து சொல்லுவாங்க, தலைவலி ரொம்ப நாள் இருக்கா சிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டருக்கும் தலைவலி இருந்து கண்டுக்காம விட்டாங்க, திடீர்னு செத்துட்டாங்க. ஆண்டவரே, அவன் காரியம் என்ன அப்படி சொல்லும் போது இயேசு சொல்லுவார்னா, வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னொருத்தனை பார்க்காத, இன்னொருத்தனை பார்த்து உன்னை மாத்திக்காதப்பா, நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர், அவங்கள எப்படி இவங்கள எப்படி? இன்னைக்கு நம்ம ஜபமே அப்படித்தானுங்க இருக்கு. ஆசாப்புடைய புலம்பல் அதானே. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு, அவனுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதை நீ பார்க்காத, நீ என்ன, உனக்கு என்ன? அவன் ஃபுல்லாவே இருக்கான்னு வச்சுக்கோய. ஒருத்தனுடைய வீழ்ச்சியை மனசுல வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டா கர்த்தர் அவனை ரொம்ப உயர்த்தி சொல்லுவார் நம்மள்ட்ட. அதன் அர்த்தம் யோவான் மரணமே காணாமல் அப்படி அல்ல. பேதுரு வாய் அடைக்கிறாங்க. நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அதை நீ பார்க்காதேங்கிறார். அதை நீ பார்க்காத, உனக்குன்னு நான் ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறேன். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்த்துட்டு இருந்தா திடீர்னு நம்ம ஓட்ட முடியுதுங்க. இந்த கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்க எவ்வளோ சான்ஸ் கொடுத்தார், எவ்வளோ தருணங்களை கொடுத்தார். நாம நம்மை மாற்றிக்கொள்ளாமல் மற்றவர்களை திருத்த போய் குற்றம் கண்டுபிடித்து அது இதையும் சொல்லி சொல்லி கடைசியில் ஏங்க புரியும்படி சொல்றேன், ஒரு டிராவல்ஸ் நான் வச்சு நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து விசா எடுத்து கொடுத்து கடைசியில் எனக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் அங்க போயிட்டு நான் டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன், அதே டிராவல்ல பேரு சொல்ல முடியுமா? முடியாது. உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிரு. எனக்குன்னு ஒரு ட்ராக் போட்டிருக்காரு, அதனால அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. தளரும் போது ஆபிரகாம் சொல்லுவார், இங்கே பாருப்பா 25 வருஷம்பா ஓடு, நீ 25 நாள் தான் ஆச்சு. ஆமென். அதாவது திருமணம் முடிந்து 20 வருடம் ஆனவர்கள் புத்திர பாக்கியத்துக்காக ஜெபம் வந்திருக்காங்க. திருமணம் முடிந்து 2 மாசத்துல வந்து நான் வந்தோட வருஷம் கேட்பேன், வருஷம் எத்தனை ஆச்சு அப்படின்னா
இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சீக்கிரமாக ப்ளஸ் பண்ணுவார். இப்படி நாங்கள் 2 வருஷமா 2 மாதம், ஐயோ ரொம்ப லேட் ஆகிட்டு, நீங்கள் 2 நாளில் வந்திருக்கணுமே. இல்லை, நமக்கு தோணும், யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். ஐயோ ஆண்டவரே, நானும் 5 வருஷமா காத்திருக்கிறேன். லாக்டவுனுக்கு வர வாசல் திறந்துச்சு, எனக்கு வாசல் திறக்கலையேன்னு இருக்கும்போது ஆபிரகாம் சொல்லுவார், ஹலோ 25 வருஷம் ஓடு. நம்ம ட்ராக்ல ஓடும்போது ஏற்கனவே ஓடி முடித்தவர்கள் கேலரியில இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு மாடலா தோற்றவர்களை வைக்கவில்லை, ஜெயித்தவர்களை வைத்திருக்கிறார். ஆனா இவங்க யாரையும் ட்ராக்ல வைக்கல, ட்ராக்ல வைக்கல, இவங்களை சைட்ல வச்சிரு. அவங்க ட்ராக்ல இருக்கிறாங்க, பினிஷ்ட் ஆகி கேலரியில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஏன் ட்ராக்ல நானும் இதை ஸ்டார்ட் பண்ண இன்னொருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற என் போக்கஸ் இப்படிதான் இருக்கணும், போயிட்டே இருக்கணும், பொறுமை வேணும். அருமையான ஒரு பாடல் உண்டல்லவா, காரிருளில் என்னேச தீபமே நடத்துமே, வேரோளி இல்லை வீடும் தூரமே நடத்துமே, நீர் தாங்கின் தூர காட்சியாசி ஓராடி மட்டும் என் முன் காண்பி. நியமித்த ஓட்டத்தில் 5வது லூக்கா 21:19 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். In your patience you shall win your souls. நீ பொறுமையா இருந்தா ஜெயிச்சிடலாங்க, அவசரப்படாத. உங்கள் பொறுமையினால், யாக்கோபு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. 5:9 சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும்